பெரிய ஒரு வியாதி வருதே, இவ்வளோ பேர் இறந்து போகிறாங்களே, நல்லவங்களாம் இறந்து போகிறாங்களே அப்படின்னா நம்மளாம் யாருன்னு கேட்காதீங்க. அப்புறம் கர்த்தரே எங்கள் ராஜாவே, இல்லை லார்ட் இஸ் மை அவர் கிங் அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லை யாவே இஸ் மலாக் அப்படின்னு சொல்லி பாடுறாங்க. இந்த உணர்வை விட்டு கர்த்தர் இவ்வளோ தூரம் வழி நடத்துறதை விட்டுட்டு இப்போ என்ன செய்கிறாங்க, எங்களுக்கு ஒரு ராஜா வேணும் அப்படின்றாங்க. சாலமோன் எழுதின புத்தகங்கள் அந்த நாட்களில் நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு, ராஜ்யம் இரண்டாக பிரிகிறது. த டிவைடட் வி ஃபால் அப்படின்னு எழுதுவாங்க. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சால்வேஷன் டிவி நேயர்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இது ஏக்தா நெட்வொர்க் வழங்கும் திருச்சபை அன்றும் என்றும். இந்த நிகழ்ச்சியில் நாம் ஒட்டுமொத்தமாக வேதாகமத்தை ஒரு மாபெரும் வரலாறாக படித்து கொண்டு வருகிறோம். இதை அந்த பிக் ஸ்டோரி அல்லது நேரேட்டிவ், மெட்டா நேரேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் எப்படி கர்த்தர் தன்னுடைய ராஜரீக திட்டத்தை வெளிப்படுத்தி கொண்டு வருகிறார்னு சொல்கிறத நம்ம ஒட்டுமொத்தமாக பார்க்கணும். இப்படி பார்க்கும்போது பெரிய பலன் என்னென்னா, தொடர்ந்து நாம் ஒவ்வொரு புத்தகங்களாக வாசிக்கும் பொழுது எல்லா புத்தகங்களும் 66 புத்தகம் தானே, இல்லை 66 புத்தகங்கள். முந்தைய ஏற்பாட்டில் 39, 27 சண்டே ஸ்கூல் ஆரம்பிச்சிட்டோம்னு நினைக்காதீங்க, ஒரு தடவை ஞாபகப்படுத்திக்கிறது நல்லது. இந்த 66 புத்தகங்களும் எப்படி ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டு இருக்கிறது, எப்படி எல்லாமே ஒரே ஒட்டுமொத்த கருத்து ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை நம்முடைய வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவன் அனாதியிலே அவருடைய ராஜரீகத்திலே வைத்திருக்கிற திட்டம், அந்த திட்டத்தை எப்படி நிறைவேற்றி கொண்டு வருகிறார் இந்த நாட்களிலே. இதை நம்ம என்ன பண்ணோம், நாங்கள் ஒரு தடவை, நீங்களாம் நிறைய பேர் இருந்தீங்க, நம்முடைய ஜூம் மீட்டிங்கில் இந்த குறிப்பாக அந்த கொரோனா இந்த தொற்று நாட்களில் படிக்கும்போது அநேகர் கேள்வி கேட்டாங்க. என்ன கேள்வி கேட்டாங்கன்னா, இந்த பெரிய ஒரு வியாதி வருதே, இவ்வளோ பேர் இறந்து போகிறாங்களே, நல்லவங்களாம் இறந்து போகிறாங்களே அப்படின்னா நம்மளாம் யாருன்னு கேட்காதீங்க. அப்புறம் ஏன்னா நல்லவங்களாம் இறந்துட்டாங்க, நிறைய பேர் திடீர்னு இறந்துட்டாங்க. இப்படி வரும் பொழுது இதெல்லாம் கர்த்தருடைய ராஜ்யத்தில் இருக்குதா, அவருடைய திட்டத்தில் இருக்குதா அப்படின்னு பார்க்கும் பொழுது ரொம்ப தெளிவாக இயேசுவானவர் சொல்கிறார். அதாவது கடைசி நாட்களில் எல்லாம் நடக்கும் அப்படின்னா, மகா பெரிய தொற்று நோய்கள் வரும், ஜாதிகளுக்கு விரோதமாக ஜாதி. பாருங்கள், ஒரு இப்போ உள்ள ஒரு பெரிய போர் ஒரு நாள் 2 நாள் நினச்சோம், கிட்டத்தட்ட மாதக்கணக்கு வருஷக்கணக்காக ஓடிட்டுருக்கு. இப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனைக்குள்ளாக போயிட்டுருக்கோன்னு தெரியுது. இப்போ நேற்று முந்தானால நான் பார்த்தேன், உலக அளவில் சொல்கிறாங்க ஒரு பெரிய ரிசெஷன், அதாவது பண இழப்பு ஒன்று பெரிய இது வரப்போகுது அப்படின்றாங்க. இப்போ அடுத்தது இன்னொரு வேரியண்ட் வரப்போகுதுன்றாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறாரா, அவருடைய திட்டத்தில் இதெல்லாம் இருக்குதா, அவருடைய ராஜ்யத்தில் இதெல்லாம் இருக்குதா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி நமக்கு இருக்குது. அந்த கேள்விக்கு விடை தான் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைய தினத்தில் நாம் எப்படி அவருடைய ராஜ்யத்தினுடைய பிள்ளைகளாக அந்த ஒரு மகா பெரிய திட்டத்திற்குள்ளே இருக்கும் பொழுது எப்படி அதை வெளிப்படுத்த வேண்டும். ஏன்னா வரப்போகிற ஒரு ராஜ்யம் இருக்கிறது, அந்த ராஜ்யத்திற்காக காத்து கொண்டு இருக்கிறோம். இந்த இடைப்பட்ட நாட்களில் உள்ள நாட்கள் என்னென்னா, தியாலஜிக்கலாக என்ன சொல்லுவாங்க, ஹேஸ் கம் அண்ட் எட் டு கம் அப்படின்பாங்க. வந்து விட்டது, வரப்போகிறது. அதாவது இயேசுவானவர் சொல்கிறார், இதோ பரலோக ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறது, வந்து விட்டது அப்படிங்கிறாரு. பரலோக ராஜ்யம் வரப்போகிறது, சமீபமாக இருக்கிறது அப்படிங்கிறாரு. ஆக இந்த மாதிரியான ஒரு நாட்களில் இருக்கிறோம். கர்த்தருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டு விட்டது, ஆனால் முழுமையாக ஒரு நாளிலே ஸ்தாபிக்கப்படும், அதற்கு நேராக போய் கொண்டு இருக்கிறோம். இப்படி தான் நான் பார்க்கும் பொழுது இதெல்லாம் எங்கேருந்து ஆரம்பித்ததுன்னு நம்ம பார்த்தோம். ஆதியாகமத்தில் 1வது அதிகாரத்திலேருந்து 11வது அதிகாரத்தினுடைய பின்பகுதியை பார்த்தோம். அதுக்கு பின்பதாக எப்படி இந்த கதையை எடுத்துக்கொண்டு வருகிறார். இதான் இயேசுவானவர் சொன்னார் இல்லையா. இயேசுவானவர் இது மாதிரி தான் அந்த கதையை சொல்லிகிட்டு இருக்கார். அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவங்க எப்போவுமே சொல்லும் பொழுது இந்த அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு சொல்லிகிட்டே வருவாங்க. குறிப்பாக இயேசுவானவர் சொல்லும் பொழுது என்ன சொல்கிறாருன்னா, மோசேனுடைய நியாயப்பிரமாணத்திலும் 5 ஆகமங்களிலும், அதுக்கு அடுத்ததாக தீர்க்கதரிசனுடைய புத்தகங்கள், அடுத்ததாக சங்கீதங்கள், இப்படி தான் இந்த தனக் என்று சொல்லக்கூடியது, அதாவது 3 பகுதிகளாக உள்ள இந்த எபிரேய வேத புத்தகம் இப்படி தான் இருக்குதுன்னு சொல்கிறாரு. எந்த பகுதியில் நம்ம படித்தோம், ஏதாவது லூக்கா எழுதின 24 மறக்கக்கூடாது, மறக்க வேண்டாம். அதுக்காக தான் திருப்பி சொல்ல வேண்டியதாக இருக்குது, ஞாபகப்படுத்துறது. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் சீக்கிரமாக மறந்து போகாதே. ஒவ்வொரு முறையும் நம்ம அதை படிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இங்கே ஞாபகத்தில் நம்ம கொண்டு வர்றது மிகவும் அவசியம். அதுக்கு அடுத்ததாக அதே மாதிரி திரும்ப 44வது வசனத்தில் சொல்கிறாரு, அதே விதமாகத்தான் 5 இடங்களில் பேதுருவானவர் பிரசங்கம் பண்ணுறதை அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் பார்க்குறோம். குறிப்பாக சேவான் பிரசங்கம் பண்ணுறதை 7வது அதிகாரத்தில் பார்க்குறோம். அதில் ஒரு 5 பிரிவாக அப்படி பண்ணுறாரு இல்லை.
முதல்ல வந்து ஆபிரகாமிலிருந்து யோசேப்பு வரைக்கும், யோசேப்பிலிருந்து மோசே வரைக்கும், மோசேவிலிருந்து தாவீது வரைக்கும், தாவீதிலிருந்து தீர்க்கதரிசிகள் வரைக்கும், தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்து வரைக்கும் நீங்கள் இப்பொழுது அவரை கொலை செய்தீர்கள் சொல்லி முடிக்கிறாங்க. இதே மாதிரி பவுலடியார்னு சொல்கிறார் இல்லையா? பவுலடியார் வந்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13வது அதிகாரத்தில் பிசிதியாவில் உள்ள அந்தியாவில் பிரசங்கம் பண்ணும்போது அதே தான் சொல்லிட்டு வர்றாரு. இந்த ஸ்டோரியை நம்ம இன்னொரு தடவை பார்க்கும் பொழுது, நம்ம முழுவதுமாக பார்க்கும்போது இதை வந்து அடிக்கடி, அதாவது கர்த்தருடைய நடக்கைகளை, அதாவது கர்த்தர் இந்த உலகத்தில் செய்பவைகளை தன்னுடைய பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் உட்காரும் பொழுதும் எழுந்திருக்கும் போதும் படுக்கும் பொழுதும் நடக்கும் போதும் அவர்களுக்கு இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்குங்கிறாங்க. இதைத்தான் சொல்கிறாங்க. இந்த ஸ்டோரி இஸ் நாட் ஜஸ்ட் அ ஸ்டோரி. இந்த மாபெரும் வரலாறு ஒரு வரலாறு மட்டுமல்ல, இது வேதாகம போதனை, இந்த தியாலஜிக்கல் டீச்சிங். இதில் என்ன அவங்க வந்து இறையில கொண்டு வர்றாங்க, இதை நம்ம பார்த்துக்கிறோம். இதை இன்னும் விளக்கமாக நாம் பார்க்க போகிறோம். நம்ம தாவீதனுடைய அழைப்பை குறித்து பார்க்குறோம். அவரோடு கூட தேவன் செய்த இந்த உடன்படிக்கை, அதை நித்திய உடன்படிக்கைன்னு சொல்லி போன தடவை பார்த்துட்டு வந்தோம். 2 சாமுவேலுடைய புத்தகம் 7வது அதிகாரம். நிறைய பேர் சொல்லும்போது 2 சாமுவேல் புத்தகம் வர்றதே கிடையாது. நான் இது வரைக்கும் நான் பார்த்ததில் 2 அதாவது வேடிக்கையாக இருக்கும் எனக்கு. சில இதெல்லாம் நிறைய பேசுவாங்க, சபையை பற்றி பேசுவாங்க, கர்த்தருடைய ராஜ்யத்தை பற்றி பேசுவாங்க. ஆனால் நிறைய பேர் எதெல்லாம் விட்டுருவாங்கன்னா, அந்த 2 சாமுவேலுடைய புத்தகம் 7வது அதிகாரத்தை விட்டுருவாங்க. சபையை பற்றி பேசும்பொழுது எபேசியருக்கு எழுதினமோ 3வது அதிகாரம் 2:11 3:11 விட்டுருவாங்க கம்ப்ளீட்டாக. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இதெல்லாம் முக்கியமான. அதே போல் 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 14 முதல் 16 வசனங்கள்லாம் அதில் வரவே வராது அவங்களுக்குள்ள. இப்படி வந்து வெவ்வேறாக நாம் படித்திருக்கிறோம். இப்போ நம்ம என்ன படித்து கொண்டு வருகிறோம் ஒட்டுமொத்தமாக? எதில் வந்து நம்ம கடைசியில் நிறுத்தணும் அப்படின்னா, கடைசியாக சாலமோனுடைய நாட்களிலே கர்த்தரிடத்துல வந்து சாமுவேல் இடத்துல கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? எல்லாரும் அப்படி வந்து எங்களுக்கு ராஜாக்கள் வேணும். எப்படி ராஜாக்கள் கேட்குறாங்க? சும்மா கேட்டிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். மற்றவர்களுக்கு ஆளுகிறது போல் எங்களுக்கு ஒரு ராஜா வேணும். அப்போ சாமுவேல் என்ன சொல்கிறாரு? திருப்பி கர்த்தரே உங்களுக்கு ராஜாவாக இருக்கிறாரு இல்லையா? இது எங்கே முன்னாடி இதுக்கு எங்கே நம்ம பார்த்துருக்குறோம்? யாத்திராகமம் 15வது அதிகாரத்தில் 18வது வசனம். அதில் கர்த்தரே எங்கள் ராஜாவே, இல்லை லார்ட் இஸ் மை அவர் கிங் அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லை யாவே இஸ் மலாக் அப்படின்னு சொல்லி பாடுறாங்க. இந்த உணர்வை விட்டு கர்த்தர் இவ்வளோ தூரம் வழி நடத்துறதை விட்டுட்டு இப்போ என்ன செய்கிறாங்க? எங்களுக்கு ஒரு ராஜா வேணும் அப்படின்றாங்க. நான் இதைத்தான் அடிக்கடி பார்ப்பேன். இந்த மேன்ஸ் ஃபூலிஷ்னஸ் வேர் காட்ஸ் விஸ்டம் இஸ் தேர். இவங்க ஃபூலிஷாக கேட்டாங்க, ஆனால் ஆண்டவர் என்ன செய்ய போகிறாரு? அவங்க கேட்டதே வச்சு இந்த ராஜாவின் மூலமாக ஒரு நித்திய உடன்படிக்கை பண்ணக்கூடிய ஒரு ராஜா வருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. இது யார் மூலமாக வருதுன்னா, தாவீதன் மூலமாக. ஆமாம், தாவீதை தேர்ந்தெடுக்கிறார். தன்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக அவனை கண்டுகொண்டு தேர்ந்தெடுத்து அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறார். நான் பொதுவாக வந்து பழைய ஏற்பாட்டில் உள்ளவங்களும் சரி, புதிய ஏற்பாட்டில் உள்ளவங்களும் சரி, இந்த அவன் இவன் அப்படின்னு பேசுவாங்களே. பவுல் என்ன சொன்னான் என்றால் நான் அப்படி பேசுகிறதே கிடையாது. பவுலடியார் என்ன சொன்னார் என்றால், அதில் தாவீது என்ன சொன்னார் என்றால், அப்படி தான் நம்ம பேசணும். அதுதான் சரியான முறைமை. ஒருவேளை நமக்கு முன்னாடி இருந்தால் தாவீது என்ன சொன்னான்னு கேட்டால் நல்லா இருக்காது. அது பரலோகத்தில் போனப்போ அப்படி சொல்ல முடியாது. ஓகே ஐயா, தாவீதோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறார். தாவீதை தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவராக ஆண்டவர் பார்க்கிறார். அவரோடு கூட நித்திய உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை ரொம்ப நம்ம பின்னாடி திரும்ப ஒவ்வொரு பகுதியெல்லாம் பார்க்கும்போது அதை பார்க்க போகிறோம். அதன் பின்பதாக அவருடைய மகனாகிய சாலமோன் வருகிறார். நம்ம 1 சாமுவேலுடைய புத்தகத்தை முடிச்சுட்டு 2வது சாமுவேலுடைய புத்தகத்தை முடிச்சுட்டு இப்பொழுது என்ன செய்கிறோம்? 1 ராஜாக்கள் புத்தகத்துக்கு போயிடுறோம். 1 ராஜாக்கள் புத்தகத்தில் நம்ம பார்த்தோம்னா, முந்திய தீர்க்கதரிசியினுடைய ஆகமங்களில் இது ஒரு பகுதி. இந்த 1 சாமுவேலுடைய நாட்களிலே வேறு புத்தகங்கள் எழுதப்படவில்லை. ஆனால் 2 சாமுவேலுடைய புத்தக நாட்களிலே எவெல்லாம் எழுதப்பட்டிருந்தது? 2 சாமுவேல், சங்கீத புத்தகம் எழுதப்பட்டது. தாவீது ராஜா வரும்பொழுது ஆமாம் நித்திய உடன்படிக்கை இருக்கிறார். 2 சாமுவேல், இந்த முந்திய தீர்க்கதரிசன புத்தகம், இந்த நாட்களெல்லாம் எழுத்து படைப்பு, அதாவது சங்கீதங்கள் அப்படின்னு சொல்லி இயேசுவானவர் சொல்கிறார். இந்த பகுதியில் தாவீதனுடைய சங்கீதம் சொல்லப்பட்டது. அதாவது தாவீதனுடைய மகன் சாலமோன் வருகிறார். இதில் இருந்து நம்ம 1 ராஜாக்களுடைய புத்தகத்தை பார்க்குறோம். இவர் தான் என்ன கட்டினார்? தேவாலயத்தை கட்டினார். பெரிய மாபெரும் தேவாலயம். ஆமாம், நல்லா இருக்குது. ஏதாவது கட்டணம் கட்டும் போது ஏதாவது பிரச்சனை வரத்தான் செய்யும் இல்லை? நிறைய பிரச்சனைகள் வரும். அதுக்கு பின்பு தான் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்தது. ஆலயம் கட்டினது மட்டுமல்ல, அநேக கட்டடங்கள் கட்டினார். கட்டினதுக்கு என்ன தேவை இருந்தது? மரம் தேவை இருந்துச்சு. மரம் எங்கே இருந்தது? பெலிஸ்தியர் மற்றொரு இடத்துல இருந்தது, தீரு அந்த போன்ற இடத்துல வச்சு. அப்போ அங்கே போய் வெட்டணும்னா என்ன செய்யணும்? ஆமாம், அவருடைய திருமணங்கள் எல்லாமே பொலிட்டிக்கலாக தான் இருந்துச்சு.
அது பின்பு தாங்க நாம் பார்க்குறோம். அது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒரு இது வைசஸ்ட் கிங், அவரை போகிற உலகத்தில் யார் கிடையாது. திஸ் எ ஃபூலியஸ்ட் கிங். கடைசியாக பார்த்தா மனைவிகள் மறுமையாட்டிகள் அவருடைய இருதயத்தை கர்த்தரை விட்டு வழி விலைக்கு போச்சான அந்த நாட்களில் தான் இந்த கொத்தடிமை முறைமையே ஏற்படுத்தப்பட்டது. முன்னாடியெல்லாம் சகோதரர்கள், யாரையுமே நீங்கள் அடிமை பண்ண முடியாது. அப்படி யாராவது அடிமை ஆயிட்டா 50வது வருஷம் ஜூபிலியில் விடுதலை பண்ணணும். 49 50வது வருஷத்தில் விடுதலை பண்ணணும். ஒருவேளை இது வந்து 7வது வருஷத்தில் எல்லாம் இந்த வயல்கள் எல்லாம் ஓய்வு வருஷம்னு சொல்லிடணும், சாபட்டிக்கல்து. இதெல்லாம் ஆண்டவர் வந்து என்ன செய்கிறார், அவங்களுடைய எக்கானமி, அவங்களுடைய சொசைட்டியை பாதுகாக்கிறதுக்காக வைக்கிறார். ஆனால் இந்த சாலமோனுடைய நாட்களுக்கு பின்பதாகத்தான் அந்த பால், இந்த பாகால் நம்ம எழுதியிருக்கோம். ஆமாம், பால் அந்த வர்ஷிப், அதனுடைய முறைமே என்னென்னா, பால்னு என்ன, எஜமான்னு அர்த்தம், புருஷன் அல்லது தலைவர் அப்படின்னு அர்த்தம். இது எங்கேருந்து வந்ததுன்னா, இந்த நிலச்சுவாந்தார்கள் அப்படின்னு சொல்ல ஜமீன்தார்கள், அந்த முறைமையிலேருந்து வந்தது. அப்போ ஒருத்தர் கையில் எல்லா நிலமும் போயிடும், மற்ற எல்லாருமே அடிமைகளாக இருப்பார்கள். இந்த அடிமை முறைமை இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள கிடையாது, இருக்கக்கூடாதுன்னு தான் ஆண்டவர் சார் நீங்கள் எல்லாம் சகோதரர்கள் அப்படிங்கிறாரு. இப்போ ஏன் இந்த ரொம்ப முக்கியமாக இதை பார்க்குறோம்னா, இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு அதை ஒரு தேசமாக, ஒரு ராஜ்யமாக மாற்றி, அந்த ராஜ்யமே ஒரு மிஷனரி ராஜ்யமாக இருக்க வேண்டும் என்று எல்லா உலகத்திற்கும் என்ன, அவர்கள் மூலமாக சகல உலகமும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தம். பிரித்தெடுக்கப்பட்ட ஜனமாக, பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், பரிசுத்தமானவர்கள், அதாவது கலந்து போய் மற்றவர்கள் செய்ய போதும் இல்லை. வேற என்ன சொல்கிறாரு, நீங்களே எனக்கு ராஜரீக ஆசாரிய கூட்டம், எனக்கு சொந்தமான ஜனம், அவருடைய புண்ணியங்களை ராஜரீக ஆசாரிய கூட்டமாக இருப்பீர்கள். நம்ம இதை இன்னும் விளக்கமாக இந்த மோசையோட கூட உடன்படிக்கையை பார்க்க போகிறோம், அதில் பார்ப்போம். ஆனால் இவர்கள் வழி விலகி போடக்கூடிய நாட்கள் இந்த 1 ராஜாக்களுடைய நாட்களில் தான். பணம் தேவை இருக்குது, என்ன செய்கிறாங்க, நிறைய வரி விதிக்கிறாங்க. வரி மேலே வரி போட்டு மக்கள் சுமக்க முடியாத அளவுக்கு இந்த வரி சுமை அதிகமாகிடுது. ஒரு பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எங்கெல்லாம் அந்த செல்வ செழிப்பை கொண்டு வர்றாங்களோ அந்த பகுதியில் ஏழைகள் நசுக்கப்படுகிறார்கள், ஒடுக்கப்படுகிறார்கள், அவங்கள்ட்டேருந்து எல்லா சுதந்திரமும் பறிக்கப்படுகிறது வந்து எல்லா இடங்களையும் உண்டு. இது மாதிரி நீங்கள் எல்லா பகுதியிலும் நீங்கள் பார்க்கலாம். ஒரு செல்வ செழிப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது வரும்பொழுதே என்ன ஆகுன்னா, வறுமையில் உள்ளவர்கள், இந்த புவர் பிகம் புவரர், இந்த ரிச் பிகம் ரிச்சர். இதுதான் இப்போவும் நடந்துகிட்டு இருக்கு நம்ம நாட்களில். சாலமோன் எழுதின புத்தகங்கள் அந்த நாட்களில் நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு, பிரசங்கி, இந்த 3 பகுதியும் எழுதியிருக்காரு. இதெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க, விஸ்டம் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஞான உபதேசத்திற்கு அடுத்தவைகள். சாலமோன் பெரிய கட்டடங்களுக்காக நிதி தேவைப்பட்டபடினாலே மக்களிடத்தில் அவன் அதிகம். இது இப்பொழுது நாம் 1 ராஜாக்கள் புத்தகத்தை படிக்கும் பொழுதே அதோடு கூட சேர்ந்து என்ன படிக்கணும், நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு, இந்த எழுத்து படைப்புகளும் படிக்க வேண்டியதாக இருக்குது. சரி, இப்பொழுது 4வது ராஜாவாக சாலமோனுடைய மகன் வருகிறான், இவன் ரெகோபயாம். இது வரைக்கும் என்ன சொல்லலாம், இந்த வீடுகளில் சில பேர்லாம் இருப்பாங்க, அதாவது வறுமையே தெரியாத ஆளுங்கள்லாம் வருவாங்கள்ல. நல்லா கவனிங்க, அதாவது தாவீதுக்கு ஆண்டவர் உடன்படிக்கை செய்தார், அவருடைய மகன் வழியே வந்துச்சு, அவனுடைய பேரனுக்கு வந்து அந்த உடன்படிக்கை தெரியல. இப்போ என்ன பார்க்க ஆரம்பிச்சிட்டான்னு, அதிகாரம் மட்டும்தான் கண்ணில் தெரியுது, அதிகாரமும் பணமும் தான் தெரியுது. அதாவது ஆதியில் இந்த தகப்பன்மார்களுக்கும் தாய்மார்களுக்கும் அல்லது தாத்தாமார்களுக்கும் அவர்களுக்கும் கொடுக்கப்பட்ட அந்த அழைப்பு பின்னாடி வரும்பொழுது அப்படியே கரைஞ்சிட்டு போயிடுது. இவர் என்ன சொல்கிறாரு, இன்னும் தன்னுடைய தகப்பனை விட, அதாவது சாலமோனை விட பணக்காரன் ஆகணும். அப்படி பணக்காரனா என்ன செய்யணும், இன்னும் அதிக நிறைய ப்ராஜெக்ட் போடணும், ஏதாவது லீஸுக்கு இது விடணும், இல்லை நிறைய அதுலேருந்து என்ன பணம் வரும், அதிகமாக வரி சுமத்துறார். அப்போ மக்கள் என்ன செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க, புரட்சி பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க, புலம்பல ஆரம்பிச்சிடுறாங்க. வந்து அவர்கிட்ட சொல்கிறாங்க, சொன்னோன்னா அவர் கேட்கணும். அதாவது தன்னுடைய பிரஜைகள் சொல்லுவதை நிச்சயமாக ராஜா கேட்கணும். கேட்டாரா, கேட்டார், ஆன்சர் தான் சரியாக கொடுக்கல. கேட்டு என்ன செய்கிறாரு, முதலாவதாக யார்கிட்ட கேட்குறாரு, பெரியவங்கள்ட்ட கேட்குறாங்க. ஆமாம், பெரியவங்க என்ன சொன்னாங்க, சொல்கிறனால தான் சொல்லுவாங்க. அவருடைய வாலிப சகோதரர்கள்ட்ட எல்லாம், வாலிப நண்பர்கிட்டலாம் கேட்குறாரு. வாலிபர் என்ன சொல்லுவாங்க, அந்த கிழடுகள் சொல்கிறதான் நீங்கள் கேட்காத, நம்ம செய்வோம் மச்சி அப்படின்ட்டு இருப்பாங்க. இல்லை, வச்சு செஞ்சுருவோம் மச்சி அப்படின்ட்டு இருப்பான். அவ்வளோதான். உடனே என்ன சொல்கிறான், ரொம்ப வேடிக்கையாக இருக்கும், அது பழமொழியாக சொல்கிறேன், என்னுடைய சுண்டு விரல் என்னுடைய அப்பனுடைய இடுப்பை விட பெருசாக இருக்கும். ராஜாவோட இடுப்பு எவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படின்னா, இதுவே எவ்வளோ பெருசுன்னா ஆள் எவ்வளோ பெருசாக இருப்பேன் தெரியுமா அப்படின்றான். என்ன அழிச்சு
ரெண்டு ராஜ்யம் இரண்டாக பிரிகிறது. த டிவைடட் வி ஃபால் அப்படின்னு எழுதுவாங்க. த டிவைடட் வி ஃபால்.